டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சார் நம்ம பார்க்குறது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் 10th லெசன் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டலிட்டிக் பாய்சன். இந்த கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் எ கேட்டலிஸ்ட். ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன் போதும். கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். அப்போ எது எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அசினியஸ் ஆக்சைடு, அதாவது கான்டாக்ட் ப்ராசஸில் AS2O3 ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன், ஹேபர் ப்ராசஸில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். அதே மாதிரி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், இந்த கார்பன் மோனாக்சைடு CO, இட் இஸ் எ கேட்டலிட்டிக் பாய்சன். கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னா AS2O3 in contact process, hydrogen sulfide in Haber process, and carbon monoxide in the formations of water in presence of a catalyst of a platinum அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ், அப்புறம் இந்த கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கேட்டுட்ருக்காங்க. சரி, இதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா சார்? கான்டாக்ட் ப்ராசஸ்னா என்ன சார்? அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து பிளாட்டினம் அல்லது வெனேடியம் பென்டாக்சைடு முன்னாடி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறத கொடுக்கறது இட் இஸ் அ கான்டாக்ட் ப்ராசஸ். தமிழில் தொடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த முறையில் என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதில் பிளாட்டினம்ங்கிறது கேட்டலிஸ்டாக இருக்குது அல்லது வெனேடியம் பென்டாக்சைடு அப்படிங்கிறது கேட்டலிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி எஃபிஷியன்சியை டெஸ்ட்ராய் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த அசினியஸ் ஆக்சைடு. அப்போ அது கேட்டலிட்டிக் பாய்சன். அது மாதிரி சார் ஹேபர் ப்ராசஸ்னால் என்ன சார்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இரும்பு முன்னாடி, அயன் முன்னாடி அமோனியாவை ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் இல்லை ஹேபர் ப்ராசஸ். ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, தட் இஸ் NH3. இதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S அப்படிங்கிறது இட்ஸ் டெஸ்ட்ராய்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி H2 plus O2 gives 2H2O, 2H2 plus O2 gives 2H2O in presence of platinum அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு destroys the activity of platinum. So carbon monoxide is the catalytic poison. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற கொஸ்டின் இது ஆன்சர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் an example for catalytic poison சொல்லுவாங்க. நம்ம இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அசினியஸ் ஆக்சைடும் கேட்டலிட்டிக் பாய்சன் தான், ஹைட்ரஜன் சல்ஃபைடும் கேட்டலிட்டிக் பாய்சன் தான், கார்பன் மோனாக்சைடும் இட் இஸ் a catalytic poison தான். சரிங்களா? தேங்க்யூ.